ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுவே காய்கறிகள்லாம் போட்டு ஒரு புலாவாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காயவும் இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 பீன்ஸு, 1/2 கப் பட்டாணி, 1 கேரட், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு தேங்காய் பால் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு வேக விட்டுக்கோங்க. ஒரு விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. குக்கரில் ஆவி போனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் புலாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேலே வெங்காயத்தை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.